விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே மருத்துவ குணம் நிறைந்த நித்திய கல்யாணியை பயிரிட்டு அதிக மகசூலை ஈட்டி வருகிறார் மென்பொறியாளர் ஒருவர். அது பற்றி விளக்குகிறது இந்த தொகுப்பு. வானம் பார்த்த பூமியாக வறட்சி நிறைந்த கரிசல் காட்டு மண்ணில்தான் ஊதா நிறத்தை பரப்பி காட்சியளிக்கிறது மருத்துவ குணமிக்க நித்திய கல்யாணி. காரியாபட்டி அருகே மேலதுளுக்கன்குளம் கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணகுமார் சென்னையில் தனியார் நிறுவனத்தில் மென்பொருள் பொறியாளராக பணியாற்றி வருகிறார். சென்னையில் பணியாற்றிக் கொண்டே சொந்த ஊரிலும் கடந்த 7 ஆண்டுகளாக சோளம், குதிரைவாலி, துவரை உள்ளிட்ட பயிர்களை எந்திரமயமாக்கல் முறையில் விவசாயம் செய்து அசத்தி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக மருத்துவ குணம் கொண்ட நித்திய கல்யாணியை சாகுபடி செய்து வெற்றியும் கண்டிருக்கிறார். இதற்காக அருப்புக்கோட்டை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்திலிருந்து பயிற்சி பெற்ற கிருஷ்ணகுமார் தனது 35 ஏக்கர் நிலத்தில் நித்திய கல்யாணியை சாகுபடி செய்துள்ளார். இன்ஜினியரா இருக்கிறதுனால இயந்திரத்துடைய பயன்பாடு விவசாயத்துல எந்த அளவுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு கலந்துரையாடல்ல நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகம், தோட்டக்கலைத்துறை மற்றும் வேளாண்மை துறையோட இணைந்து செயல்படுவாரு. ஸோ அதனால நம்ம நித்திய கல்யாணியை பரிந்துரை செய்தோம். விதை கூலி, உழவு கூலி என ஒட்டுமொத்தமாக 35 ஏக்கருக்கு 80 முதல் 90,000 ரூபாய் வரை செலவாவதாக கூறும் கிருஷ்ணகுமார் 3 மாதங்களுக்கு ஒருமுறை அறுவடை செய்து ஏக்கருக்கு 1 டன் வரை மகசூல் கிடைப்பதாகவும் ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை வருமானம் கிடைப்பதாகவும் உற்சாகத்துடன் தெரிவிக்கிறார். இப்போ கூட நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் புற்றுநோய்க்கு நாங்கள் மருந்து கண்டுபிடிச்சிட்டோம்னு மூலப்பொருள் நித்திய கல்யாணி தான். நமக்கு இந்த 365 நாளும் நம்மளோட மானாவாரியில் பயிர் பண்ணலாம். மழை கிணத்து பாசனம் இருந்தால் தான் நம்ம 365 நாள் பயிர் பண்ண முடியும். மானாவாரியாக இருந்தால் பண்ண முடியாதுன்னு தயவு செஞ்சு இது பண்ணாங்க. நித்திய கல்யாணி இல்லை நம்ம ஏதோ ஒரு 3 மாத பயிர், பாசிப்பயிர், குதிரைவாளி இல்லை உளுந்து இந்த மாதிரி பண்ணலாம். நித்திய கல்யாணி பயிரிட்டு அதிக மகசூலை ஈட்டி வருவாய் ஈட்ட மற்ற விவசாயிகளுக்கும் மென்பொறியாளர் கிருஷ்ணகுமார் அறிவுரை வழங்கி வருகிறார். சன் செய்திகளுக்காக அருப்புக்கோட்டை செய்தியாளர் அருண்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.